அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களுக்கு அனைவருக்கும் திருக்கோயிலூர் முரளிதர ஐயராகிய புரோகிதர் மற்றும் ஜோதிடராகிய என்னுடைய பணிவான வணக்கங்கள். எனது நண்பர் ஒருவர் ஒரு வினாவினை அவருடைய சந்தேகத்தினை பதிந்துள்ளார். என்ன சந்தேகம் என்றால், இன்றைய நாகரிக காலத்திலே பெண்கள் தங்களுடைய கூந்தலை அழகு என்ற முறையில் விரித்து விடுகிறார்களே, இது ஏற்புடையதா என்று வினவியுள்ளார். முதலில் நமது இந்து மதத்தில் உள்ள அனைத்து தாய்மார்களுக்கும் முதலில் நாம் ஒரு பணிவான வேண்டுகோளை வைக்கின்றோம். அவருடைய கேள்விக்கு இந்த முறையில் பதிலை நாம் அளிக்க வேண்டும். தாய்மார்கள் அனைவரும் தவறாக நினைக்கக்கூடாது. இதில் உள்ள உண்மை தத்துவத்தை புரிந்து கொண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு கனிவாக எடுத்து உரைக்க வேண்டும். கூந்தல் என்பது 3 பின்னலாக பின்னப்படுவது. இந்த பின்னல் இச்சா, கிரியா, ஞானசக்தி என்று சொல்லக்கூடிய கல்வி, ஞானம், வீரத்தை அளிக்கக்கூடியதாகும். பின்னல் என்பது ஒன்றோடு ஒன்று இணைவது. கல்வி இல்லையேல் வாழ்க்கை இல்லை, செல்வம் இல்லையேல் வாழ்க்கை இல்லை, வீரம் இல்லையேல் வாழ்க்கை இல்லை. இவை 3ம் ஒன்றோடு ஒன்று நம் உடல், உயிர், சுவாசம் போன்றது இவை 3மே. ஆகவே இந்த பின்னல் பின்னப்பட வேண்டும். தலைக்கு ஸ்நானம் செய்து இருப்பவர்கள் பின்னலிலே கீழே முடிந்தல் வேண்டும். விரித்து ஓடுதல் ஆகாது, குடும்பத்திற்கு ஆகாது. நாகரீகம் என்ற பெயரில் இவைகள் செய்வது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். இவை எப்பொழுது அவ்வாறு விரிந்த கோலத்தில் இருக்க வேண்டும் என்றால், துக்ககரமான நிகழ்ச்சியில் மட்டுமே இருக்க வேண்டும். ஆனால் இன்று அனுதினமும் அவ்வாறே இருக்கின்றார்கள். இது நம்முடைய இந்து மதத்திற்கு அப்பாற்பட்ட செயலாகும். ஒவ்வொருவரும், மற்ற மதத்தினரும் நீங்கள் பாருங்கள், அவர்களுடைய மத கோட்பாட்டிலிருந்து அவர்கள் சிறிதும் விலகுவதே இல்லை. ஆனால் இந்து மதத்தில் உள்ளவர்கள், அதிலும் குறிப்பாக தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு கனிவாக எடுத்துரைப்பதை குறைத்து கொண்டார்கள். அவர்களுடைய விருப்பத்திற்கு தகுந்தமாறு இருப்பதாக நினைத்து கொண்டு நம் மத சம்பிரதாயத்திலிருந்து மாறுபடுகின்றீர்கள். இவைகள் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த கூந்தல் என்பது கல்வி, செல்வம், வீரத்தை குறிக்கக்கூடியது. அவைகள் நமக்கு அன்பு, அறிவு தரக்கூடியது. ஆகவே இவைகளை தங்கள் குழந்தைகளுக்கு எடுத்துரைத்து சுப விசேஷங்களுக்கும் அன்றாட நிகழ்ச்சிகளுக்கும் கூந்தலை பின்னி பிணைய வேண்டும் என்று எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அன்பருடைய கேள்விக்கும் இதேதான் பதில். ஆகவே அனைவரும் இதை கடைபிடிக்க வேண்டும். யாரையும் குறை கூறும் நோக்கத்தில் நாம் இதை உரைக்கவில்லை. உள்ள உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவினை நாம் செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.